அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் சொன்னா போதும் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். அப்படி ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுல இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். நமக்கு நினைக்கக்கூடிய விஷயங்கள் நிறைவேறணும்னா நம்ம பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட சொன்னா நம்மளோட விஷயம் நடக்கணும் முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது கோவில் பூசாரி கிட்ட சொல்லி பூசாரி கடவுள் கிட்ட சொல்லி கடவுள் நமக்கு நிறைவேற்ற நினைக்கிறப்ப நம்ம நேரடியாக கடவுளை பிடிக்கலாம். அந்த மாதிரிதான் இது ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. அனைத்து கடவுளுமே வணங்கக்கூடிய முதல் கடவுள் சிவன். அதனால நம்ம நேரடியா சிவனை பிடிக்கிறதுனால நம்மளுடைய நினைச்ச அனைத்து காரியங்களுமே ரொம்ப வேகமா நிறைவேற ஆரம்பிக்கும். அதாவது கீழே இருக்கிற உபதெய்வங்களை நம்ம வணங்குறதை விட நேரடியாக நம்ம சிவனை வணங்கிட்டு போயிடலாம். அதுதான் இதற்கான கருத்து. சிவனை நம்ம வணங்குறதுக்கு பல வழிகள் இருந்தாலுமே மிஸ்டிக் செல்வம் ஐயா கொடுத்த ஓம் சிவசிவ ஓம் மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாவும் இருக்கு. அதாவது பிரணவத்துல ஆரம்பிச்சு பிரணவத்திலே முடியக்கூடிய மந்திரம் தான் இந்த ஓம் சிவசிவ ஓம். ஓம்ங்கிற மந்திரம் நீங்க ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு பிரபஞ்சத்தோட அனைத்து சக்திகளுமே பிரணவ சக்தி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் சிவ சிவன்னு 2 தடவை சொல்லலாம், அதற்கு மேற்பட்டு நம்ம சொல்லக்கூடாது. காரணம், குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க சிவசிவன் மட்டும்தான் சொல்லணும். ஆன்மீக வாழ்க்கையிலும் பிரம்மச்சாரியா வாழ்றவங்க மட்டும்தான் சிவ சிவ சிவனு 3 முறை குறிப்பிடலாம். அதனால நம்மை போன்றவர்கள் ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற நம்ம சொல்றதுனால சிவனுடைய முழு அருள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நீங்க கோவில்ல பார்த்தா கூட உங்களுக்கு சிவ சிவன்னு 2 தடவை எழுதி வச்சிருப்பாங்க, 3 தடவை எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வாங்க. அதாவது ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட ஜெபிக்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. இதனால உங்களுக்கு சிவனோட முழு அருள் கிடைக்குங்கிறத முழுமையா நம்ப ஆரம்பிங்க. அதாவது சுத்தி வளைச்சு நீங்க தொடரக்குள்ள நேரடியா சிவன் கிட்ட போற மாதிரி. இப்படி பண்றதுனால உங்களுக்கு சிவனுடைய முழு அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.